ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் 3rd சாப்டர் புக்ஸ் ஆஃப் ப்ரைமெண்ட்ரி பேஜ் நம்பர் 26 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அது வந்து 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்துட்டு இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ். அதில் வந்து கொஞ்சம் டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே தனித்தனியாக கொஞ்சம் டைப்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு 2 டைப் என்னென்னா பர்சனல், இம்பர்சனல். அதில் வந்துட்டு பர்சனலில் வந்துட்டு நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ். இம்பர்சனலில் ரியல், நாமினல். ரியலில் வந்துட்டு டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்சனல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டுனா அக்கௌண்ட் வந்து பர்சன்ஸோட ரிலேட் ஆகி இருக்கிற அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே பர்சனல் அக்கௌண்ட். 3 டைப் இருக்குது. அதில் ஒன்று நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட், அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்னா ஒரு பேரில் இருக்கிற அக்கௌண்ட், அதாவது வினோத் அக்கௌண்ட், மாலினி அக்கௌண்ட், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேரில் இருந்தால் அது நேச்சுரல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட்னா இந்த மாதிரி லாவில் வந்துட்டு அவங்கள பர்சன்ஸாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அதாவது பேங்க் இருக்கு இல்லையா, பேங்க் அக்கௌண்ட், பிஹெச்இஎல் அக்கௌண்ட், அந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் அக்கௌண்ட். அப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் 2 குரூப் ஆஃப் இதுவுமே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவுட்ஸ்டாண்டிங் சேலரிஸ், ப்ரிபேர்ட் ரெண்ட் அக்கௌண்ட், அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆனால் அதை நம்ம ஒரு பர்சனுக்கு தானே பே பண்ணுவோம். அப்போ வந்து அது வந்து ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால் இது 3மே பர்சனல் அக்கௌண்ட்ஸ். இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸ்னால் வந்துட்டு அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டில் 2 டைப் இருக்குது. டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட், இன்டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட் அப்படின்ட்டு 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டேஞ்சிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ். இதில் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடிஞ்ச, தொட முடிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். இது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா மிஷின், பிளான்ட், பில்டிங், ஃபர்னிச்சர், ஸ்டாக், இதெல்லாம் சொல்லலாம். இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா நம்மளால் பார்க்கவோ தொடவோ முடியாது. அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ். அதாவது இந்த குட்வில், பேட்டன்ட், காப்பிரைட் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாதுல்ல, ஆனால் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இன்டான்ஜிபிள் ரியல் அக்கௌண்ட்ஸ். ஆனால் இது ரெண்டுமே இந்த இம்பர்சனல் அக்கௌண்ட்ஸில் தான் வரும். அடுத்து 2வது டைப் ரியல் அக்கௌண்ட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு டைப் இருக்குது, நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுனா இந்த எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், ரெவென்யூஸ், கெயின்ஸ் இது எல்லாமே தான் நாமினல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சேலரிஸ், வேஜஸ், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த அக்கௌண்ட்ஸ். அப்புறம் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் கொஷின். 2 மார்க்லலாம் கேட்பாங்க. கோல்டன் ரூல்ஸ் எடுத்து சொன்னாங்கன்னா இது கேட்பாங்க. அது வந்து பர்சனல் அக்கௌண்ட் வந்து டெபிட் த ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ரியல் அக்கௌண்ட் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்புறம் நாமினல் அக்கௌண்ட் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இதுதான் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்போது அந்த மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் சம் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 5. அதில் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு 9 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பர்சனலாக, ரியலாக, நாமினலான்ட்டு நம்ம எழுதணும். ஸோ இந்த 9 என்னென்ன அப்படிங்கிறது நம்ம எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்னு போட்டுட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கெலாம் எழுதணும். கேபிட்டல்னால் ஒருத்தவங்களோட கேபிட்டலில் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கிறதுனால அது வந்து பர்சனல் அக்கௌண்ட். பில்டிங்ன்றது நம்மளால் தொட முடியும், பார்க்க முடியும். ஸோ ரியல் அக்கௌண்ட். அப்புறம் கேரேஜ் இன்வார்ட்ஸ் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ், கெயின்ஸ் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட். கேஷ் வந்து நம்மளால் பார்க்க முடியும், தொட முடியும். ஸோ ரியல் அக்கௌண்ட். கமிஷன் ரிசீவ்ட். கமிஷன் ரிசீவ்டும் அந்த மாதிரி தான், அந்த வேஜஸ் அதிலெல்லாம் வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட்.
பர்ச்சேஸஸும் அதே மாதிரி. ஸோ நாமினல் அக்கௌண்ட். அப்புறம் பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட். அப்புறம் சந்துரு வந்து ஒரு பேர், அவங்க அக்கௌண்ட், ஸோ பர்சனல் அக்கௌண்ட். அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து சொன்னோம்ல, அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஒரு பர்சனுக்கு தானே கொடுக்குறது, பேபிள் பண்ணுறது, அதனால் அது பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி எழுதணும் அந்த கொஷனுக்கு ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த சம். தேங்க்யூ.